உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி காலமானார். இவருக்கு உடல்நிலை கடந்த சில வாரங்களுக்கு முன் மோசமடைந்தது. இதையடுத்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 92 வயதான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலும் நிலை இரவு 8 மணியளவில் மிகவும் மோசம் அடைந்தது. இதையடுத்து மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டார். அவருக்கு கடுமையான மூச்சு திணறல், பல்ஸ் குறைந்த காரணத்தால் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டார். விஷயம் அறிந்து அவரது குடும்பத்தினரும் மூத்த காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி வதேராவும் மருத்துவமனைக்கு வந்தனர். இதையடுத்து 10.30 மணி அளவில் அவர் மரணம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவர் மரணம் அடைந்தார். 1991 முதல் 96 வரை காலகட்டத்தில் நரசிம்மராவ் தலைமையிலான அரசாங்கத்தில் நாட்டின் நிதியமைச்சராக மன்மோகன் சிங் முக்கியத்துவம் பெற்றார். பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் பெரும் சீர்திருத்தங்களைக் கொண்டு வந்தார். காங்கிரஸ் கூட்டணியான UPA-வின் 2 முறை பிரதமராக இருந்தார். 2004 மற்றும் 2014 அவர் பிரதமராக இருந்தார். இந்நிலையில் பல்வேறு உறுப்புகள் செயல் இழப்பு, மூச்சு விடுவதில் சிரமம், வயோதிகம் காரணமாக அவர் மரணம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.